தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல், டு நோ ஜீசஸ். ஏன் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்? அவரை நேசிக்க வேண்டும் என்றால் அவர் யார் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இஃப் யூ நீட் டு லவ் சம்ஒன், யூ நீட் டு நோ ஹூ தே ஆர். அவர்கள் யார் என்று தெரிந்தால்தான் நாம் அவர்களை நேசிக்க முடியும். நாம் அவங்களை நேசிச்சாதான் அவர்களை போல நம்ம மாற முடியும். ஆகையினாலே அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை தொடர்ச்சியாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் கிறிஸ்துவனுடைய, இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை குறித்து முதலாவதாக போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களோடு பேசினேன். தேவாட்டுக்குட்டியானவர் என்பதை குறித்து நான் பேசினேன். அடுத்து போன வாரத்தில் 2வது ஆராதனையில் நான் பேசினது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரி, ஆர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்று சொல்லி பேசினேன். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வல்லமையா இருக்கிறவர். He is our power. இந்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்பதாக ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு ஊழியக்காரர் ஒருவர் இத்தாலி தேசத்துல ஊழியம் செய்கிறதான ஒரு ஊழியக்காரர், அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவருடைய சபையில் இருக்கிறதான ஒரு விசுவாசி ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அதனால அவங்கள அடக்கம் பண்றதுக்காக கல்லறைக்கு அவங்க போயிருந்தார். கல்லறையில் போயிட்டு அந்த அந்த ஒழுங்கு, அந்த குழியெல்லாம் வெட்டி எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அது அதெல்லாம் பண்ற டைம்ல இவர் பக்கத்தில் இருக்கிற 2-3 கல்லறைகளை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த ஊழியக்காரர் பார்க்கும் பொழுது அதுல விசித்திரமா ஒரு கல்லறை ஒன்று இருந்தது. அந்த கல்லறையினுடைய அந்த அந்த தலைமாட்டில் கல் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, பேரெல்லாம் பதிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கல்வெட்டுல வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மனிதன், அவர் பெயர் போட்டு, அவர் வந்து கடவுளை நம்பாத நாத்திகர். அவருடைய பெயரை போட்டு, இவர் நாத்திகர், இவர் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லாதவர். ஆகையினாலே இவருடைய அந்த கல்லு மேல, அதாவது இவரை அடக்கம் பண்ணியிருக்கிற அந்த கல்லறையின் மேல நாங்கள் மிகுந்த திக்கான ஒரு ஸ்லாப், கிரானைட் ஸ்லாப் போடுவாங்க இல்லைங்களா, போட்டு மூடிப்பாங்க, அந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கிறோம். ஏன்னா இவர் வந்து நம்பிக்கை இல்லாதவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்னு சொல்லி எழுதி வச்சிருந்தாங்க. ஆனா அதுல வேடிக்கையான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த மனிதனை உள்ள புதைக்கிற டைம்ல, அந்த செத்து போயிட்டார் இல்லைங்களா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அவரை மண்ணில் புதைக்கிற டைம்ல கூடவே சேர்ந்து கருவாலி மரத்தினுடைய ஒரு விதை ஒன்று உள்ள விழுந்திருக்கு. தெரியாம அவங்க புதைக்கும் போது மரத்துல இருந்து ஒரு விதை ஒன்று உள்ள விழுந்துருச்சு. இப்போ பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, உள்ள இருந்ததான அந்த கருவாலி மரத்தினுடைய அந்த விதை உள்ள இருந்து முளைத்து, எந்த ஸ்லாப் திக்கான ஸ்லாபா போட்டிருந்தாங்களோ அந்த ஸ்லாபெல்லாம் உடைச்சிக்கிட்டு இப்போ ஒரு பெரிய மரமாக அது முளை தெலும்பி நிற்கிறது. இப்போ இதை பார்த்தோன்னா அந்த ஊழியக்காரருக்கு, நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சதியா இன்னைக்கு, இந்த ஃபியூனரல்ல என்ன மெசேஜ் கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், பாரு நமக்கு எப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த காரியத்தை வைத்து அவர் பிரசங்கித்தாராம். அதாவது உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் கல்லறையினுடைய அந்த கல்லுல, எனக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லை, நான் உயிரோடலாம் எழும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறவரு, அவருடைய கல்லறைக்குள்ள விழுந்து போன ஒரு சின்ன விதை ஜீவன் உள்ளதாய் இப்படி முளை தெலும்பி அந்த ஸ்லாப் எல்லாம் உடைச்சிக்கிட்டு கல்லறைக்கு மேல மரமா முளைச்சிருக்கும்னு சொல்லி சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவது இதைவிட அதிக நிச்சயம் என்று சொல்லி பேசினாராம். ஹல்லேலூயா. இப்ப கவனிக்கணும் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஏன் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு உலக மனிதர்கள் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பல தெய்வங்கள் ஒரு தெய்வமாக, கிறிஸ்தவத்தை ஆரம்பித்த ஒரு தெய்வமாக, இப்படி பல கண்ணோட்டங்களிலே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவ வெறுமனே அவரிடத்துல இருந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கும்பிடுறவங்களும் உண்டு. இப்போ உதாரணத்திற்கு நம்மளுடைய இந்த ரோட்ல போகும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சிலுவையை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, இப்படி கும்பிட்டுட்டு போவாங்க, இப்படி கன்னத்தை தொட்டுக்குவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு குடிகாரர் ஒருத்தர் நின்று தோப்பு கரணம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு சர்ச்சுக்கு முன்னாடி. சரி, இப்போ நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, எல்லாருக்கும் சிலுவையை பார்த்த உடனேயோ ஏதோ சர்ச் இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயோ அவர் ஒரு சாமி, இயேசு ஒரு சாமி,
அதனால அவர்கிட்ட கும்பிட்டுக்கிட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல எல்லா மனிதனும் இன்றைக்கு இயேசுவை தெய்வமாக, ஒரே தெய்வமாக ஏற்றுக்கொள்வதில்லை. பல தெய்வங்கள்ல ஒரு தெய்வம், இப்படி நல்ல மனிதர், நல்ல கருத்துடையவர், இப்படி பல விதங்களிலே அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்கள் உண்டு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்வதற்கான நோக்கம் என்ன? வாட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் அக்செப்டிங் ஜீசஸ்? இயேசுவை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அதை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதான வல்லமை என்ன? டு நோ த பவர் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை என்ன, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன அப்படின்றத குறித்து 10 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இன்றைக்கு முதலாவது நாம் பார்க்க போகிறது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இதுல அந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்கீங்க, இதுல வெறும் வெள்ளையா தான் தெரியுது. சரி, அதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கல்லறையிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வர்றதான ஒரு படம். அது நம்மளுடைய ப்ரொஜெக்டர்ல இப்படி வெள்ளை வெள்ளையன்னு ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி தெரியுது, டிவியில நல்லா அழகா தெரியுது. சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா முதலாவது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. நம்ம மற்ற எல்லா இடங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பல இடங்கள் அவர் அற்புதங்களையும் வல்லமைகளையும் அடையாளங்களையும் செஞ்சிருக்கிறார். அதுல அவர் பிரதானமா அவருடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்ட இடம் என்னதுங்க? மரணத்திலிருந்து அவர் உயிர் தெழுந்ததான அந்த தருணம். பாருங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10 11 வசனங்களை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10 11 வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்ப நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே பார்த்து ஏற்றுக்கொண்டதான அப்போஸ்தலர்கள் இருக்காங்க, இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தாரு. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு காரியத்திற்காக தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய உயிரையும் கொடுத்தாங்க. யாருக்காக கொடுத்தாங்க? இயேசுவுக்காக மாத்திரம் கொடுத்தாங்க. இப்ப இயேசுவுக்காக இவங்க ஒருத்தங்க அதாவது மரணம் செத்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு ஒரு காரணத்திற்காக ஒருத்தங்க உயிரை விடுறாங்கன்னா கண்டிப்பா அது எப்படிப்பட்டதா தான் இருக்கணும்? நிச்சயமா அது வேலிடா, அதாவது பிரயோஜனமானதா தான் இருக்கணும். யாருமே சும்மா காரணம் இல்லாம உயிரை விட மாட்டாங்க. ஆமா தானே? எங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? எல்லாருமே ஒரு இப்ப உதாரணத்துக்கு நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் எடுத்துக்குவோம். இவங்கெல்லாம் ஏதோ ஒரு கொள்கைக்காக என்ன பண்ணாங்க? உயிரை விட்டாங்க. கரெக்ட் தானே? நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்க எல்லாமே இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக ஏதோ ஒரு கொள்கை. மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை வழியில அவர் இருந்து சாதித்தார். அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் அவரு வயலன்ஸ்ல ரத்தம் சிந்தி அப்படிதான் அவரு சாதிக்கணும். ஆக மொத்தம் எல்லாருமே அவரவர் கொள்கைக்காக என்ன பண்ணாங்க? தங்களுடைய உயிரை விட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒருவேளை இப்ப இருக்கிற இந்தியாவை பார்த்தாங்கன்னா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஐயோ, இந்த இந்தியாவுக்காக நம்ம உயிரை விட்டோம், இப்படி எல்லாம் சுயநலம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்களேன்னு ஒருவேளை கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் அதை இழந்தவர்கள் ஒரு நாளும் அவர்களுடைய அந்த மரணம்ன்றது வீணாகவோ வெறுமையாகவோ போனதே இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர்களுடைய நாட்கள் இருந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்தினுடைய வரலாற்றை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை இழந்தவர்கள் ஒரு நாளும் அதை இழந்த மணிக்கு விட்டுட்டு போறதில்ல. இன்ஃபேக்ட் பவுல் சொல்றாரு, நான் எதற்காக இழக்கிறேன்னா ஒரு நாள் இதை நான் திரும்ப அவருடைய வருகையின் நாளிலே நான் என் ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன். எப்படிப்பட்ட ஜீவனை பெற்றுக்கொள்வேன்னா நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, நானும் மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. இப்ப நம்ம எல்லாருக்குமே மரணம் வரப்போகுது, ஆமாவா இல்லையா? யாராவது சாகாம இருக்க போறீங்களா? சொல்லுங்களேன். அது மாதிரிலாம் யாருமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல நமக்கு மரணம் நிச்சயம் வரும். நமக்காக குறிக்கப்பட்டிருக்கிற காலம்னு ஒண்ணு இருக்குது. ஆனா அந்த நாளிலே நம்ம மரித்து போகும்போது
நமக்கு ஒரு ஒரு ஏமாற்றமோ ஒரு தோல்வியோ, ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு போறேனே அப்படின்ற ஒரு வருத்தமோ இருக்காது. இன்ஃபேக்ட் நான் தேவனுக்குள்ள மரித்த அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய அந்த மரண தருவாய் நாட்களுக்கு வரும்போது அவங்களுடைய ஆசை என்ன தெரியுங்களா இருக்கும்? எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு சீக்கிரம் போயிடணும். ஆனா தேவனுக்குள்ள மரிக்காதவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஆசை எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ நான் செத்துறக்கூடாது, நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், என் வீட்டில் அது நடக்கணும், என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும், நான் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், ஒரு ஏக்கத்தோடையும் கவலையோடையும் தான் செத்து போவாங்க. ஆனா ஆண்டவருக்குள்ள மரிக்கிறவங்க எப்படி மரிக்கிறாங்க தெரியுங்களா? மன நிறைவோட, சந்தோஷத்தோட. ஏன்னா இதுதான் அவர்களுக்குள்ள தங்கி இருக்கிறதான உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை. இப்ப இந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா, அவங்களுடைய மரணத்திலும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்தவங்களாகிய நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு தெரியுங்களா? செத்து போனாலும் நமக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏங்க, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் செத்து போயிட்டானா அவனுக்கு என்ன இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. அவனை மேபி போட்டோ வச்சுக்கலாம், அவங்களுடைய நினைவுகளை வச்சுக்கலாம், அவங்கள பத்தி பேசலாம் செய்யலாம். அவங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரொம்ப பெருசா கொண்டாடினா அவங்கள பத்தி ஒரு செலவு வச்சுக்கலாம். ஆனா அவங்க தனிப்பட்ட விதத்துல அவர்களுக்கு எந்த விதமான எந்த ஒரு நன்மை அவங்களுக்கு நடக்க போறதே கிடையாது. ஆனா தேவனுக்குள்ள மரிக்கிறவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்த வல்லமையை தங்களுக்குள்ளாக பெற்றிருக்கிறவர்கள், மரித்தாலும் அவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிற நிச்சயம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. இப்ப மத்தபடி செத்து போனவங்க மத்த எல்லாருக்கும் யாருக்கும் எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. ஆனா நீங்க மரிச்சாலும், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன எதிர்பார்ப்புக்கு தெரியுங்களா? நான் நிச்சயம் எழும்புவேன், உயிர்த்தெழும்புவேன். ஏன்? இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறார். ஒருவேளை இந்த டைம்ல நான் மரித்து போயிருந்தாலும் அவருடைய வருகை நாளன்று நிச்சயம் நான் என்ன பண்ண போவேன்? உயிர்த்தெழும்புவேன். இப்ப பவுல் அதுதான் சொல்றாரு, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. இப்ப பாருங்க, அவன் என்ன பண்றானா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். I consider everything in this world worthless. அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல நீங்க தேடி ஓடுற பணம், புகழ், இது எல்லாமே இந்த பக்கம் நான் தேவனுடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி இது எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புற விசுவாசிக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முதலாவது இருக்க வேண்டிய ஒரு நிச்சயம், எப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு தெரியுங்களா? நீங்கள் மரித்தாலும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு, மரித்தாலும் உயிரோடு எழும்புகிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளாக உண்டு. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்ப்போம் அவருடைய கிருபையின் வல்லமை, the power of his grace. அவருடைய கிருபையின் வல்லமை. இப்போ அவருடைய கிருபை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னது? கிருபையை பத்தி ஒரு 4 பாட்டு பாடுறது, இல்ல யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, பிரதர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஆண்டவர் கிருபையில் நல்லா. இப்போ இந்த கிருபைன்ற வார்த்தையை இட் இஸ் an overused term. அதிகமாக பயன்படுத்தி அதனுடைய சாராம்சத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம மறந்தே போயிட்டோம். அதை வச்சு வேற ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் மீம்ஸ்லாம் பண்ணாங்க. என்னன்னே தெரியாம போறவங்கலாம் கிருபை கிருபைன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். டேய், அதெல்லாம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அதை வச்சு வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்லாம் வந்துருச்சு. இப்போ நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பாருங்களேன், எந்த அளவுக்கு கர்த்தர் சிலுவையிலே செய்த தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டுமோ அந்த அளவுக்கு எதிர்மறையாக இந்த உலகம் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உதாசீனப்படுத்தினது. என கிருபைன்றது நீங்களும் நானும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு வெகுமதி. அது ஒரு பெரிய ஒரு பரிசு, உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற ஒரு பரிசு. ஆனா அதை இந்த உலகம் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பை மட்டம் தட்டி இப்ப கிருபைன்றது ஒரு காமெடி பண்ற வார்த்தையா மாறிடுச்சு. அதாவது தேவனை அறியாதவெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை என்ன பண்ணிட்டாங்க? அது இழக்க செஞ்சுட்டாங்க. இப்போ சரி, உலகத்தர விட்டுருவோம். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கிருபை என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது என்ன காரியத்தை நீங்க உணர்றீங்க? எப்படிப்பட்டதான உணர்த்துதல் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது அப்படின்றத இந்த நாளிலே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடன் திருப்பிக் கொள்ளுங்கள் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல்
சொல்ற ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இப்ப அவருடைய கிருபை இருக்கும் பொழுது பவுல் சொல்றாரு, கிருபன்றது ஏதோ நோஞ்சானுக்கு கொடுக்கப்படுற சும்மா பொழைச்சுப்போ அப்படின்னு கொடுக்கப்படுறது இல்ல. கிரேஸ் இஸ் பவர். கிருபை என்பது வல்லமையுடையதாக இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் பலியினாலே நமக்கு விலைக்கிரயமாய் கொடுத்த கிருபை சாதாரணமா உலக மனுஷன் பேசுற மாதிரி மதிப்பற்ற, அதாவது அதனுடைய முக்கியத்துவம் இழந்து போன ஒரு வார்த்தை அல்ல. வேர் there is grace there is power. கிருபை இருக்கிற இடத்துல வல்லமை இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபை இருக்கிற இடத்துல வல்லமை இருக்கிறது. திரும்ப கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், கிருபை இருக்கிற இடத்துல வல்லமை இருக்கிறது. ஆமென். அங்க நம்ம இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம், ஒரு மனுஷன், நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வாசிக்கிறோம், மலை இருக்குது. அந்த மலையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாராம், கிருபை உண்டாவதாக அப்படின்னு சொல்றார். செருபாபேல், கிருபை உண்டாவதாக. ஏப்பா மலையை பார்த்தோன்னு எதுக்குப்பா மலைக்கு எதுக்குப்பா கிருபை அப்படின்னு அங்க பாத்தீங்கன்னா அந்த மலையை பெயர்க்கத்தக்கதான அந்த வல்லமை கிருபைக்கு இருந்ததுங்களாம். இப்போ இந்த கிரேஸ் நீங்க இந்த கிருபை நீங்க புரிஞ்சுக்கிறது, அதாவது தகுதி இல்லாத எனக்கு பாராட்டப்படுகிறது அப்படின்னு மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா this is one. அது ஒரு பரிமாணம், கிருபையினுடைய ஒரு பரிமாணம். கிருபைக்கு இன்னொரு பரிமாணம் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? சாதிக்க முடியாததை அது சாதித்து முடிக்கும். சர்வ வல்லமையுடைய ஒரு தன்மையுடையது தேவனுடைய கிருபை. அப்போ கிருபைன்னு நீங்க சொல்லும் போதுல 2 காரியம் இருக்குது. ஒன்னு, நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி எல்லாரும் பயன்படுத்துற ஒரு பயன்பாடு என்னதுங்க, தகுதி இல்லாத எனக்கு பாராட்டப்படுகிற ஒரு காரியம். இப்போ உதாரணத்துக்கு, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் கிருபையில் நல்லா இருக்கிறேன். எப்படி போயிட்டு வந்தீங்க? எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க? இல்ல எப்படி இதை செஞ்சீங்க? நான் தேவனுடைய கிருபையினால இதை செஞ்சேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்குது, அது என்ன தெரியுங்களா? முடியாத காரியத்தை முடித்து காட்டுவது. அதற்கு பேரும் என்னதாங்க? கிருபைதான். ஏன்னா அந்த கிருபையில என்ன தங்கி இருக்கு தெரியுங்களா? கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பலன் தங்கி இருக்கிறது. அதை அறிந்ததான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என் மேல் தங்கும்படி, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. அதான போட்டிருக்குதுங்க, கிறிஸ்துவனுடைய வல்லமை என் மேல் தங்கும்படி. நான் எதை பத்தி பெருமையா பேசுவேன் தெரியுமா? கிருபையை பத்தி பேசுவேன். எனக்கு இருக்கிற பலவீனத்தை பத்தி பேசுவேன். என்னுடைய பலன் அல்ல. ஏன்னா என்னுடைய பலனை பத்தி பேசினா கிருபையில வர்ற பலனை நான் இழந்துருவேன். ஆனா நான் எந்த பலனை பத்தி பேசுவேன் தெரியுமா? கிருபையின் பலன் எனக்கு வேணும்னா என்னுடைய மாம்சத்தில் இருக்கிற பலவீனத்தை பத்தி நான் பேசுவேன். யாருமே நம்மளுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ள நம்ம யாராவது ஆசைப்படுவோமா? இப்போ முத தடவை ஒருத்தங்களை சந்திக்கிறீங்க, சந்தித்து கை கொடுத்து, ஹலோ என் பேர் பில்லி, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன், நான் ரொம்ப ஏமாத்துறவன், நான் ரொம்ப திருடுறவன், நான் ரொம்ப பொய் சொல்றவன், இப்படி நீங்க சொல்லுவீங்களா? நம்மளை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? முத தடவை ஒருத்தங்கிட்ட, என் பேரு இன்னாருங்க, நான் இப்படி பண்ணியிருக்கேன், இந்த சாதனை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கிறேன், இதை பண்ணியிருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கிறேன், என் மனைவி இப்படி இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கு, நான் ஏதாவது ஒரு கதை விடுவேன். இல்லாததெல்லாம் கூட அடிச்சு விடுவேனே ஒழிய என்னுடைய உண்மையை என்ன பண்ணிக்க மாட்டேன், பலவீனத்தை பத்தி நான் பேச மாட்டேன். ஆனா பவுல் சொல்றாரு, கிருபையினுடைய வல்லமை எனக்குள்ள பெருகணும்னா என்னுடைய நெஜத்தை, என்னுடைய பலவீனம், அவர் பலவீனம்னு சொல்றது என்னுடைய நெஜம், என்னுடைய வாழ்க்கை டிரான்ஸ்பரண்டா, ஒளிவு மறைவு இல்லாம நான் என்ன பத்தி நான் வெளிப்படுத்துவேன். ஏன் தெரியுமா? அப்படி வெளிப்படுத்தும் போது அதுல மகிமை அடைகிறது என்ன அப்படின்னா, தேவனுடைய கிறிஸ்துவின் வல்லமை அதிலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது நாம் பார்க்கிற காரியம் என்னதுங்க? அவருடைய கிருபையின் வல்லமை. முதலாவது என்ன பார்த்தோங்க? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இரண்டாவதா அவருடைய கிருபையின் வல்லமை. அடுத்து மூன்றாவதாக பார்ப்போம், அவருடைய ஆவியின் வல்லமை. The power of his spirit. எபேசியர் 3வது அதிகாரம் 16 19 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 16 16 to 19 சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின்
அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களிலே ஒரு சில இடங்களில் ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறார். ஒரு சில முக்கியமான ஜபங்களை அவர் ஏறெடுத்திருக்கிறார். அந்த ஜபங்களை பற்றி ஆண்டவர் சித்தமானால் நம்ம பைபிள் ஸ்டடியில் நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப பெக்யூலியர், ரொம்ப விசேஷமான ஒரு சில ஜபங்கள். அந்த ஜபங்கள் நமக்கு ஒரு மாதிரியாகவே நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பிரேயர்ஸ் அவர் பண்ணியிருப்பார். அந்த பிரேயர் பயங்கரமான ஒரு வல்லமை நிறைந்த ஒரு சில ஜபங்கள். அதனுடைய மாதிரியை, அந்த ஜபத்தினுடைய மாதிரியை நம்ம அந்த நிருபங்கள்ல பார்க்க முடியும். ஆண்டவர் சித்தமானா நம்ம அந்த பைபிள் ஸ்டடியில பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு பிரேயர் பகுதி தான் எபேசியர் நிருபத்துல நம்ம வாசிச்சதான இந்த பகுதி. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, முதலாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறார். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவும். இப்போ இத நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது பாருங்க, இதே 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க. இங்க நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. யுத்தத்தில் போறதுக்கு முன்னாடி, இல்லை இந்த ஆர்மியில சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபாலின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாம் டீமா நின்று அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹா ஹூ ஹா ஹூலாம் கத்துவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மிலிட்ரி மேஜரோ லெப்டினன்டோ கர்னலோ என்ன பண்ணுவாங்க, நம்மளாம் யாரு அப்படின்னு அவங்க பட பேரை சொல்லுவாங்க. நம்மளாம் என்ன பண்ண போறோம், நம்மளாம் ஜெயிக்க போறோம் அப்படின்னுவாங்க. அதாவது அவங்களுக்குள்ள அந்த வெற்றி, அதாவது சண்டை போடுறதுக்கு முன்னாடி, வெற்றி வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே தங்களுடைய மனநிலையை உருவாக்கி கொள்ளும்படியாக அவங்க சத்தமா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கோஷம் விடுவாங்க. அது அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள அப்படியே நாடி நரம்பெல்லாம் துடிச்சு அப்படியே ஒரு வேகம் பொங்கி எழும்பி போய் எதிரியை அடிச்சு நொறுக்கிடுறான்டா அப்படின்ற மாதிரி ஒரு வெறி வரணுன்றதுக்காக அப்படி செய்வது உண்டு பழக்கம். இப்ப எல்லா மிலிட்ரி எல்லா இடத்துலையுமே அது பண்ணுவாங்க. ஆனா இங்க கவனிக்கணும், இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் மிலிட்ரிக்கு இந்த அட்வைஸை கொடுக்கல. அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிறதுலே ஃபீபிள்னா ரொம்ப சாந்த குணமா, சண்டை போட தெரியாது, அதாவது பிசிக்கலா சண்டை போட தெரியாத மனுஷங்களை பார்த்து சொல்றாரு, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதெல்லாம் பார்த்தா ஒருவேளை சண்டைக்கு ஆயத்தப்படுத்துற ஒரு வார்த்தை மாதிரி இருக்கலாம், ஆனா கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சண்டையெல்லாம் போட சொல்லல. அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறதான வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிறதான வல்லமை எப்படி இருக்கிறது, அது உங்களை என்ன பண்ணுதுன்னா, உங்களை திடப்படுத்துது. உங்களை நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த பிரயோஜனத்தை நிறைவேற்றும்படியாக ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளில் பிரியமானவர்கள், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் எங்க வந்துடுறாரு, நமக்குள்ள வந்துடுறாரு. நமக்குள்ள எதற்காக வராரு தெரியுங்களா, நம்மை பலப்படுத்தும்படியாய். இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, விழித்திருக்கும்படியா, விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படியா, புருஷனா இருக்கும்படியா. புருஷன்னா என்ன அர்த்தம்னா, வெறும் ஆண்களை மாத்திரம் இல்ல, புருஷன் சொல்லி சொன்னா அதாவது செய்ய வேண்டிய கனமான பொறுப்புகளை நிறைவேற்றுகிற மனுஷனாக. அடுத்ததாக திடன் கொள்ளுங்கள். சும்மா எல்லாம் சோர்ந்து போயிடாதீங்க. சொல்லுவாங்களே, இவெல்லாம் ஏப்ப சாப்பாங்கடா அப்படின்னுவாங்க இல்லைங்களா. நம்ம கிறிஸ்துவ தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க ஏப்ப சாப்பாங்கலாம் கிடையாது. சும்மா இவங்கெல்லாம் ஒன்னுத்துக்கு உதவாதவனுங்க கிடையாது. இவங்களுக்குள்ள யார் இருக்கிறா, தேவனை அறிந்தவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் நிறைவு ஊற்றப்பட்டிருக்கிறது. இதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா கொலோசையருக்கு எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? கொலோசையர் 1வது அதிகாரம் 11வது வசனம். கொலோசையர் 1:11 வாசிக்கலாமா? சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இதுவும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கொலோசையர்ல இருக்கிற ஒரு பிரேயர். சரிங்களா? இப்படி பல நிருபங்கள் இருக்கு, நம்ம அதை பத்தி
பைபிள் ஸ்டடியில் நம்ம படிக்கலாம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இப்போ இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம். உங்களுக்கு பாருங்க, நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி நீங்க என்ன பண்ணப்படணும்? பலப்படுத்தப்படணும். பி ஸ்ட்ரென்தன்ட். பலமுள்ளவர்களா இருக்கணும். அப்படியே சோர்ந்து போய் இன்னைக்கோ நாளைக்கோன்னு ஒரு சிலர்லாம் பார்த்தா இருப்பாங்க தெரியுங்களா? சிக்கா இருக்கிற பர்சனை பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏங்க பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்கிறாருங்க, இன்னைக்கோ நாளைக்கோன்ற மாதிரி இழுத்துட்டு இருக்கிறாருங்க சொல்லுவோமா இல்லையா? இப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களா இருப்பதற்காக இல்லை. தேவனுடைய பிள்ளைங்க யாருங்களா? தேவனுடைய ஆவி நிறைவை பெற்றவங்க. தேவனுடைய ஆவி நிறைவை பெற்றிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையை முழுவதுமாக அவர்கள் பெற்ற மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். சோ இப்போ மூணாவதா பார்த்தோம் அவருடைய ஆவியின் வல்லமை. முதலாவது பார்த்தோம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இரண்டாவது அவருடைய கிருபையின் வல்லமை. அடுத்து மூன்றாவதாக அவருடைய ஆவியின் வல்லமை. நான்காவதாக நாம் பார்ப்போம் அவருடைய காக்கப்படுதலின் வல்லமை. the power of his preservation. அவராலே காக்கப்படுதலின் வல்லமை. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு நடக்கிறதான இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? நம்ம பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். we've been sealed with the Holy Spirit for Jesus. இயேசுவுக்காக பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவுக்காக பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப உதாரணத்திற்கு இப்ப நான் என் மனைவிக்கு நிச்சயதார்த்த அன்னைக்கு ஒரு மோதிரம் போட்டேன். மோதிரம் போடும்போது நான் என்ன உறுதி பண்றேன்னா இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ண போறேன். இப்ப அந்த டைம்ல யாராவது ஒருத்தர் அவங்க கிட்ட வேற ஒரு ஆண் வந்து பேசினா நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுங்களேன். அடிதான், பேச்சலாம் இல்ல, அடிதான் விழுவோம். ஏன்னா எனக்கென்று நான் அவர்களை நிச்சயித்துக் கொண்டேன். she belongs to me. அவர்கள் எனக்குரியவர்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ இதே மாதிரி தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இயேசு என்ன பண்றாருன்னா, இப்ப நான் வந்து என் மனைவிக்கு மோதிரம் போட்ட மாதிரி ஜீசஸ் என்ன பண்றாருன்னா அவருடைய ஹோலி ஸ்பிரிட், அவருடைய ஆவிய நமக்குள்ள கொடுத்து நம்ம மேல வச்சு நம்மள என்ன பண்றாருன்னா தமக்கென்று என்ன பண்ணிட்டாருங்க? முத்திரை இட்டு கொண்டார். நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கோம். யாரால? இயேசுவால. யார் மூலமா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? எதற்காக முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்னா இவங்களை வருகையின் பரியந்தம் எனக்காக நான் நியமித்துக் கொண்டேன். இவள் எனக்குரியவள் என்று சொல்லி கர்த்தர் உரிமை பாராட்டும்படி தனக்காக அவர்களை என்ன பண்ணாருங்க? நியமித்துக் கொண்டார். அவங்களை காப்பாத்துறதா அவருடைய முழு வேலையே. இப்போ இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கோ. இப்போ நிச்சயமான டைம்ல நான் என்ன பண்ணிருப்பேன்? நீங்களும் சொல்லியிருக்கலாம். என்ன பண்ணிருப்பேன்? போன் பேசிட்டே தான் இருந்திருப்பேன். எங்க மாமா கூட திட்டினா, டேய் ஓவராலாம் போன் பேசாத, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கே எதுவும் இருக்காதரா அப்படின்னு எங்க மாமா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த டைம்ல, அந்த நியமிக்கப்பட்டிருக்கிற டைம்ல நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய முழு கவனமும் அவங்க தான். அந்த முழு கவனத்திலையும் அவங்க கூட நேரம் செலவழிக்கணும். அவங்க யார் அவங்கள சந்திக்கிறாங்க, அவங்க யாரை சந்திக்கிறாங்க, அவங்கள வந்து யார் சந்திக்கிறாங்கன்றதெல்லாம் கண்காணிக்கிறதா என் வேலை. நான் தப்பான நோக்கத்துல இல்ல, அவங்க எனக்குரியவங்கன்றதுனால ஒரு முழு அதிகாரத்துல நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன்? அவங்கள மானிட்டர் பண்றதுல அவங்கள குறித்து நான் விசாரித்து கொண்டே இருப்பேன். கண்காணிக்கிறது வேற. கண்காணிக்கிறதுனா அவ ஏதாவது தப்பு பண்ணுவாளோ அப்படின்னு பாக்குறது வேற, அவங்கள குறிச்சு விசாரிக்கிறது வேற. இப்ப உதாரணத்திற்கு அந்த டைம்ல வேற யாராவது சிவகாசில இருந்து வந்திருந்தாலும் அவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்பேன்? என் மனைவி எனக்கு என்னுடைய ஃபியான்சே நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறவங்க அந்த ஊர் தான், அவங்கள பத்தி தெரியுமா உங்களுக்கு? அவங்க இந்த தெருவில் இருக்கிறாங்க, அவங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நான் பேசிட்டு இருப்பேன். ஏன் உனக்கு பொழப்பு மெனக்கெட்டு கல்யாணம் வரைக்கும் ஏன் இதையே பேசிட்டு இருக்க அப்படின்னா, ஏன்னா நியமிக்கப்பட்டிருக்கிற எனக்கு இப்ப என்ன தெரியுங்களா, அவங்களை குறித்து விசாரித்தல், அவர்களை குறித்து அறிந்து கொள்ளுதல் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, என் இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ இயேசுப்பாவும் அதுதான் பண்றாரு. உங்களை என்னையும் தம்முடைய ரத்தத்தினாலே
நியமித்து கொண்டார். ரத்தத்தின் உடன்படிக்கையினால நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப என்ன பண்றோம்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்மள காத்துட்டு இருக்கிறாரு. எதற்காக காத்துட்டு இருக்கிறாருன்னா நம்மளை பத்தி விசாரிச்சு, நம்முடைய நலன்கள் எல்லாவற்றையும் விசாரிச்சு நம்மள ஒரு நாள் கொண்டு வந்து அவருடைய சமூகத்திலே மனவாட்டியாக கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் இங்க உலகத்துல பிரிசர்வ் பண்றதான பவர், பாதுகாக்கிறதான வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? நான்காவது என்னதுங்க? அவருடைய காக்கப்படுதலின் வல்லமை. வாசிப்போம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 3-5 வசனங்கள். 1 பேதுரு 1 3-5 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிபித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி வசனத்துல பாருங்க, காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. you've been preserved. நீங்க பத்திரமாக காக்கப்படுறீங்க. எதுக்காக காப்பாத்துறாரு உங்களை அவருடைய வருகையில தன்னுடைய மனவாட்டினுடைய ஒரு பாகமாக உங்களை சேர்த்துக் கொள்றதுக்காக உங்களுக்குள்ள அந்த பிரிசர்வேஷன் ஃபோர்ஸ், உங்களை காத்து கொள்ளுகிறதான வல்லமைய பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எதற்காக காப்பாற்றப்படுறோம்? நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம இச்சைக்குபடி நம்ம ஓடுறதுக்கா, நம்ம விருப்பத்தின்படி செய்யறதுக்கா? இல்ல. நம்ம எல்லாருமே அல்டிமேட்டா ஒரு விஷயத்திற்காக காப்பாற்றப்படுகிறோம். எதற்காக காப்பாற்றப்படுகிறோம்? அவரோடு கூட நித்திய காலமாக நாம் இருக்கிற மனவாட்டியாக இணையும்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்றாருங்க? பிரிசர்வ் பண்றார், காப்பாற்றி வருகிறார், நம்மை ஆதரித்து வருகிறார். சரிங்களா? அந்த போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும். அவர் என்ன பண்ற, ஒரு கைக்குள்ள என்னை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே என்னைய என்ன பண்றாருங்க? கைக்குள்ள வச்சு என்னை பத்திரமா பாதுகாக்கிறார். என்னை அவரு எங்கேயுமே அவர் போகவே விட மாட்டார். நான் எங்க போனாலும் அவருடைய கைக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா அதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காக தான் அவருடைய வல்லமை, காக்கிறதான அவருடைய வல்லமை, பிரிசர்விங் ஃபோர்ஸ் எனக்குள்ளாக இருக்கிறது. ஐந்தாவதாக நாம் பார்க்கலாம். முதல்ல இருந்து வரலாமா? முதலாவது என்னதுங்க? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இரண்டாவதா அவருடைய கிருபையின் வல்லமை. மூன்றாவதா அவருடைய ஆவியின் வல்லமை. நான்காவதா அவருடைய காக்கப்படுதலின் வல்லமை. ஐந்தாவதாக அவருடைய அன்பின் வல்லமை. இப்போ பொதுவா லவ் அப்படின்றது, அன்பு அப்படின்றது ஒரு பலவீனமான ஒரு காரியமாக, அதாவது ஒரு வீக் பீப்புள், பலவீனமான மனுஷன், அதாவது அவனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மனுஷனுக்கு தான் அன்பு அப்படின்றத மாதிரி இன்னைக்கு உலகம் சித்தரித்து வைத்திருக்கிறது. லவ் இஸ் ஃபார் த வீக் பீப்புள். அடிச்சு புடுங்கிறது தான் இன்னைக்கு ஸ்ட்ராங் பீப்புள் அப்படின்றது கவனிச்சிருக்கிறீங்களா? ஸ்ட்ராங்னா எதை வச்சு சொல்லுவாங்க? அவன் அடிச்சு அடாவடித்தனம் பண்ணி அடிச்சு புடுங்குவான். அவனை என்னன்னு சொல்லுவான்? ஐயோ அவர் ஸ்ட்ராங்குங்க, அவர் பயங்கரமான ஆள், அவருக்குலாம் மோதவே முடியாதுன்னு. ஆனா ஒரு ஆள் இருப்பாரு, அவர் அப்படியே பரிதாபமா ஏமாந்த ஒரு மாதிரி எல்லாரையும் நேசிப்பாரு, போறவங்க வரவங்கலாம் அவர் அன்பா இருப்பாரு. அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஒன்னுத்துக்கு உதவாதையா அவன் அப்படின்னும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே எதிர்மறையான ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. அடிச்சு புடுங்கிறதுலயும் ஏமாத்துறதுலயும் வல்லமை இருக்குன்னா அது பிசாசனாலே சொல்லப்பட்ட பொய். உலகம், இந்த முழு உலகம், பிசாசை பத்தி சொல்லும் போது அவன் உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிறது. ஆமா தானே? இப்ப உலகத்தின் அதிபதி என்ன போர்ட்ரே பண்றான்னா வயலன்ஸ், பவர், அடிச்சு புடுங்கணும், பவர் இருக்கணும், கையில காசு இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், போஸ்டிங் இருக்கணும், பாலிடிக்ஸ்ல இருக்கணும், இல்ல செலிபிரிட்டியா இருக்கணும், இல்ல சினிமா ஸ்டாரா இருக்கணும், இல்ல ஒரு யூடியூபரா இருக்கணும், ஏதோ ஒண்ணு. இன்னைக்கு புதுசு புதுசா வருது, புது புது பவர் எல்லாம் வருது இன்னைக்கு. இப்போ இதெல்லாத்தையும் வச்சு இதுதான் இன்னைக்கு உலகத்தை மாத்தணும்னா ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? முதல்ல எல்லாரும் சொல்லுங்களேன். உலகத்தை மாத்தணும்னா முதலாவது என்ன செய்வாங்க? எடுத்தோன்னா காசு சம்பாதிக்கிறோம்னு நினைப்பாங்க. காசு சம்பாதிச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து பாலிடிக்ஸ் போகணும், கரெக்டா? அப்புறம் சினிமாவுக்கு போகணும், அப்புறம் வேற என்னது, பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். இப்ப ஆக மொத்தம் இவங்க எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா, அதாவது என்னுடைய உலகத்தை நான் மாத்தணும், இந்த ஒரு பவர் நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இட் இஸ் நாட் பை ஃபோர்ஸ், வல்லமையினாலேயோ
பலாத்காரத்தினாலேயோ நீங்க ஒரு காரியத்தை மாற்ற முடியாது, சாதிக்க முடியாது. அப்படின்னா ஏசப்பா வந்த உடனே அடிச்சு நொறுக்கி பரிசேயர், சதுசேயர், ரோமர்கள் எவனுமே முன்னாடி நிக்க முடியாது. ஆனா அவர் எதுக்குங்க பரிதாபமா வந்து எல்லார்கிட்டையும் அடிய வாங்கி, முகத்துல காரி துப்புனதை வாங்கிட்டு, தலையில முள்முடி வச்சதை பொறுமையா ஏத்துக்கிட்டு, எல்லாத்தையும் எல்லா அவமானத்தையும் ஏன் சகிச்சார்னா, அவருடைய ராஜ்யத்தின் பார்வையில, the perspective of the kingdom of heaven, பரலோக ராஜ்ய பார்வையில நீங்க பார்க்கும்போது அன்புதான் மொத்த உலகத்தையும் மாற்றக்கூடியதான வல்லமையுடையதாக இருக்கிறது. சரிங்களா? ரீசெண்டா ஒரு few years back ஒருத்தன் ஒரு அது ரொம்ப ஃபேமஸான எதுவும் சினிமாவில் வந்துச்சான்னு தெரியல. ஒருத்தர் ஆட்டோக்கு பின்னாடி எழுதியிருந்தார், அன்பொன்றே அனாதை அப்படின்னு போட்டிருந்தார். என்னது அன்பு அனாதையா? எனக்கு ஒன்றும் புரியலையா? நான் போய் யார்ட்டே கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏதோ சினிமாவில் வந்த டைலாக்குங்க அப்படின்னாங்க. அன்பு ஒன்றே அனாதையா. அதாவது அவர் யாரோ நேசிச்சாரு, பாவம் அவரை கழட்டி விட்டு போயிட்டாங்க போல. அதனால அவர் பரிதாபத்துல, லவ் ஃபெயிலியர்ல அன்பு ஒன்றே அனாதை அப்படின்னு எழுதி வச்சிருந்தாரு. இப்ப பாருங்க, இன்னைக்கு லவ் அப்படின்றது, அன்புன்ற வார்த்தையை எந்த அளவுக்கு மட்டம் தட்டி வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு. அதனால இன்னைக்கு அன்பை பத்தி யாராவது நம்ம பேசணும்னா, நம்ம பேசுறது யாரும் கவனிக்க மாட்டாங்க, நமக்கே சுவாரஸ்யமா சில நேரங்கள் இருக்க மாட்டேங்குது. இதே அடாவடித்தனம், பவர், பாலிடிக்ஸ், மணி, செலிபிரிட்டி, என்டர்டைன்மெண்ட் பத்தி பேசணும்னா நமக்கு அப்படியே ஆர்வமா வாயை பழந்துக்கிட்டு பார்ப்போம். ஏன்னா அதுதான் என்ன உலகத்தை மாத்துற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, அன்பு தான் இந்த உலகத்தை மாற்றக்கூடியது. வாசிப்போம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிப்போமா? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினதுமன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையுள்ள அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. போதும். இப்போ இங்க கவனிச்சீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறதான காரியங்களுக்கு மேலாக இந்த உலகத்துல ஒரு விக்டோரியஸ், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் பேதுரு வந்து இங்க சொல்றாரு. பாருங்க, உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் எதற்காக தேவன் செய்யறார்? வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரு. நம்மள இந்த உலகத்துல இருக்கிறதான சுபாவங்கள், இச்சையிலிருந்து தப்பிக்கணும், கேட்டிலிருந்து தப்பிக்கணும், அவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருங்களாம்? முன்பகுதி 3வது வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது. இந்த திவ்யன்றதுக்கு அன்புதான் அங்க சொல்லப்படுகிற சரியான வார்த்தை. அவருடைய அன்பின் வல்லமையானது, the power of his love. அவருடைய அன்பில ஒரு பவர், ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமை இந்த உலகத்தால் யாரும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பார்த்தாங்கன்னா உலகம் இப்படி இருக்காது. அவருடைய அன்பிலே மறைந்திருக்கிற ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை என்ன பண்ணுது தெரியுங்களா? நமக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மூலமாக அது நமக்கு நிறைவேறுகிறது. சோ அப்போ அன்பில நீங்க வளரணும் அப்படின்னா கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக நல்ல ஆழமாக ஏற்றுக்கொள்ளணும். இது என்ன பண்ணுதுன்னா, நமக்குள்ள மறைந்திருந்து இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமையாக அந்த அன்பு உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இங்க பார்க்கிறோம். திவ்ய வல்லமையானது, அவருடைய அன்பின் வல்லமையானது இது எல்லாவற்றையும், உலகத்துல நீங்க எதை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்றீங்களோ, இதுதாங்க பயங்கர பவர்ஃபுல்லுங்க உலகத்துல அப்படின்னு சொல்றீங்களோ, அதை விட அதுக்கு நிகரே இல்லாத அளவுக்கு வல்லமையானது தேவனுடைய அன்பு, குமாரனில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய அன்பு. அப்போ ஏசப்பான் இடத்துல நாம் பார்க்கிறதான அறிந்து கொள்ற 5வது முக்கியமான காரியம் என்னதுங்க? அவருடைய அன்பின் வல்லமை. சரிங்களா? 5 விஷயம் திரும்ப முதல்ல இருந்து வரலாமா? முதலாவது என்னது? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. 2வதா அவருடைய கிருபையின் வல்லமை. 3வதா அவருடைய ஆவியின் வல்லமை. 4வதா அவருடைய காக்கப்படுதலின் வல்லமை. 5வதாக அவருடைய அன்பின் வல்லமை. 6வதாக வாசிப்போம், அவருடைய ஊழியத்தின் வல்லமை, the power of his ministry. இப்போ இந்த பூமியில அவர் ஒருவேளை நினைச்சிருந்தா இன்னொரு 30 வருஷம் கூட இருந்து, நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன்,
இப்போ நம்மள மாதிரி ஒரு 70-80 வயசுல ஜீசஸ் சிலுவையில் அரைஞ்சிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும்ல. அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட என்ன பண்ணியிருக்கலாம், அவர் வேற வேற ஊருக்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணியிருக்கலாம். ஏங்க நீங்களாம் யோசித்ததே இல்லையா அப்படி? ஏங்க 33 வயசுன்றது அல்பாயுசு, கரெக்டா? அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டாருன்றாங்கல்ல, அது வந்து ரொம்ப ஒரு ஒரு வாழ வேண்டிய வயசு. ஏன் 33 வயசுல சாகணும்? அவர் ஒரு சரி குறைஞ்சது ஒரு 60 வருஷம் வச்சுக்குவோம். 60 வருஷத்துல அவர் என்ன 33 வருஷத்திலேயே இஸ்ரேல் ஃபுல்லா சுத்திட்டாருன்னா, இன்னொரு ஒரு 30 வருஷம் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா உலகம் முழுசும் என்ன பண்ணிருப்பாரு, சுத்தி இருப்பாரு. காஸ்பல் ஈஸியா சொல்லியிருக்கலாம், எல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு, அப்ப நமக்கு வேலை எல்லாம் போயிருக்குமே. ஏசப்பாவே எல்லா ஊருக்கும் எல்லா தேசத்துக்கும் சுற்றி திரிந்து எல்லா சுவிசேஷத்தையும் சொல்லிட்டாருன்னா, ஊழியக்காரர்களும் தேவ பிள்ளைகளும் விசுவாசிகளுமா தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளா உங்களுக்கு எனக்கு வேலையெல்லாம் போயிடும். ஏன்னா எல்லாத்தையும் அவரே வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரால் முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணார்னா, 3 வருஷத்துல அவர் எத்தனையோ யுக யுகமாய் செய்யக்கூடியதான ஊழியத்தை அவர் 3 வருஷத்துல அதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க. கம்ப்ரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்ப்ரஸ் என்ன அர்த்தம்? போன் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களுக்கு. ஒரு ஃபைல் ரொம்ப பெருசா இருந்தா ஒன்னு என்ன பண்ணுவோம், அதை கம்ப்ரஸ் பண்ணுவோம். 100 GB இருக்கிறத கம்ப்ரஸ் பண்ண 50 GB ஆக்கிடலாம். ஸோ கம்ப்ரஸ்னா என்னன்னா, அது அப்படியே அது சுருக்குறது. அது சுருக்கும் போது அது உடஞ்செல்லாம் போகாது. அது வந்து அதனுடைய தன்மை, அதனுடைய சாராம்சத்தை அப்படியே சுருக்கிறது. இப்போ அதை நீங்க திரும்ப எடுக்கணும்னா அதை திரும்ப நீங்க அன்கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா, டீகம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா திரும்ப தன்னுடைய ஒரிஜினல் சைஸ்க்கு வந்துடும். இப்போ ஏசப்பா இந்த 3 வருஷம் செஞ்ச ஊழியர்கள் இல்லைங்களா, இது வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ஃபார்மேட்ல இருக்கு. கம்ப்ரஸ் பண்ண, அதாவது பல யுக யுகமா இருக்கக்கூடிய ஊழியத்தை எத்தனை வருஷத்துல பண்ணாரு? 3 வருஷத்துல பண்ணாரு. அப்போ அந்த 3 வருஷம்ன்றது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அது அந்த 3 வருஷத்துல சீஷர்களோட இருந்த அந்த ஊழியத்தை செஞ்சார் இல்லைங்களா, அது சாதாரணமா இல்ல. அவரு இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4, அது இல்லாம அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகள் அது தனி. இப்ப இது எல்லாமே நீங்க சேர்த்து கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிந்து விடுகிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் தெரியுங்களா? அந்த 3 வருஷத்துல அவர் செய்ததான ஊழியம் இன்று வரைக்கும் அந்த ஊழியத்தின் வல்லமைகள், அவருடைய வார்த்தையின் வல்லமை இன்று வரைக்கும் கிரியை செய்து. எத்தனை வருஷம் கழிச்சு? 2000 வருஷம் கழிச்சு இன்னமும் அதே வார்த்தை தான். அந்த வார்த்தையில ஏதாவது மாற்றம் இருக்குதா? அன்னைக்கு நானே ஜீவனும் வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னாரு, அதே தான் இன்னைக்கும் சொல்றோம். இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இதே வார்த்தை தான். ஆனா அதுக்குள்ள இருக்கிறதான அந்த வல்லமை இருக்கு இல்லைங்களா, அவர் சொன்ன வார்த்தையின் வல்லமை, அவர் இந்த ஊழியத்தை இந்த 3 வருஷம் இருக்கும்போது நிறைவேற்றின வல்லமை, அது ஆவியானவர் மூலமாக பல யுக யுகமாக என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. சொல்றது புரியுதுங்களா? அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த 4, அதாவது அவருடைய இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த சுவிசேஷ நூல்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இத நம்ம அதிகமா நம்ம வாசிக்கணும். பைபிள் வாசிக்கும் போது நம்ம எல்லாமே ஃபுல்லா வாசிக்கிறது நல்லது. ஆனா ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எது தெரியுங்களா? ரொம்ப அதிகமா ஸ்டடி பண்ணணும். அப்படின்னா நீங்க எதை ஸ்டடி பண்ணணும் தெரியுமா? ஏசப்பாவுடைய வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தைகள் இந்த பூமியில் இருக்கும்போது பல யுகங்களுக்கு எதிரொலிக்கும்படியாக அவர் பேசினதான ஒரு சின்ன கம்ப்ரஸ்டு ஃபார்மேட். ஆனா அதை நீங்க எடுத்து தியானிக்க 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 உள்ள இருந்து புதையல்களும் மறைபொருள்களும் வெளிப்பாடுகளும் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவருடைய ஊழியத்திலே வல்லமை வெளிப்பட்டது. அந்த வல்லமை அன்றைக்கு அந்த 3 வருஷத்துல மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் அதே வசனங்கள், அவர் சொன்ன அதே வார்த்தையை அவர் ரெக்கார்ட் பண்ணதான அந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எழுதி வச்சாங்க இல்லைங்களா, அதே வசனங்களில் இருந்த வார்த்தையை நம்மளால பார்க்க முடிகிறது. வாசிப்போம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 1:8 சேர்ந்து வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆனா இப்ப இருக்கிற வசனம் எப்படி தெரியுங்களா இருக்குது? இப்ப நம்மளுடைய முறைமையை நம்ம இந்த வசனத்திலே சொல்றோம் பாருங்களேன். நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகும்போது இல்ல ஞானஸ்நானம் எடுக்கும் போது பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் உலக கடைசி பரியந்தம் கிறிஸ்தவர்களாயிருப்பீர்கள். இன்னைக்கு அப்படிதான் நம்ம வாழ்றோம். கிறிஸ்தவன்
நான் கிறிஸ்டியன். எப்படி கிறிஸ்டியன் ஆயிட்டீங்க? இல்லைங்க, இந்த மாதிரி போனேன், சர்ச்சுக்கு போனேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன். இப்ப கிறிஸ்டியானிட்டி எப்படி மெயின்டைன் பண்றீங்க? வாரம் வாரம் மாசம் மாசம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அப்பமும் திராட்சை ரசமும் கொடுப்பாங்க. அதை நான் ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா நான் யாரு? கிறிஸ்தவன். எவ்வளவு ஒரு அவமானம் தெரியுமா அது? இதற்காகவே ஏசப்பா கஷ்டப்பட்டு பூமிக்கு வந்து ஊழியத்தை செஞ்சாரு? இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரு? இல்லைங்க. அப்போ எதற்காக நம்மளை அழைச்சாரு? முதலாவது, நமக்குள்ள ஆவியானுடைய பலன் எதற்காக வந்திருக்குதுன்னா, எல்லா இடங்களுக்கும். இப்போ அவர் இந்த 3.5 வருஷத்துல செஞ்ச ஊழியத்தை பரிசுத்த ஆவியானுடைய பலத்தின் வல்லமையினாலே நீங்களும் நானும் நம்ம இருக்கிற இடங்களிலே கிறிஸ்தவனா இருப்பதற்காக இல்ல, சாட்சியா இருப்பதற்காக. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் கிறிஸ்தவனா இருக்க அழைக்கப்படல, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்தவங்களா இருக்குது. we are not called to be Christians. இந்த கிறிஸ்தவங்கன்ற பேரையே அப்போஸ்தலர் ஜீசஸ் கூட பேர் வைக்கலங்க நமக்கு. உங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் வைக்கிறோம், 12 பேர் இருக்கிறீங்களா, வாங்க உங்களுக்கு சேர்த்து ஒரு பேர் வைக்கிறேன், எல்லாம் கிறிஸ்தவர்கள் போங்க அப்படின்லாம் சொல்லல. இந்த பேர், இந்த கிறிஸ்தவன்ற பேரை அந்தியோகியான்ற பட்டணத்துல இருக்கிறதான ரோமன் அபிஷியல்ஸ், அதாவது அந்த அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறதான ரோம அதிகாரிகள், அவங்க தான் அந்த பேரை வச்சாங்க கிறிஸ்தவன். கிறிஸ்தவன்னா லிட்டில் கிரைஸ்ட்னு அர்த்தம், சின்ன சின்ன கிறிஸ்துக்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள் அப்படின்ற மாதிரி. ஆனா பார்த்தா ஒருத்தனும் அப்படி கிடையாது. இப்ப நம்ம கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம். கிறிஸ்தவம்ன்றது இன்னைக்கு மதமாகவும் பார்க்கப்படுகிறது. சரி, அது விடுங்க, அது வந்து நம்மளுடைய பாலிடிக்ஸ் பக்கம் போயிடுச்சு. நீ கிறிஸ்டியானிட்டின்றது பாலிடிக்ஸ் பக்கம் போயிடுச்சு. ஆனா ஜீசஸ் பாலிடிக்ஸ் ஆரம்பிக்க வந்தாரு. சொல்லுங்களேன். எங்க ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே எத்தனை கட்சி இருக்குங்க? இன்னொரு கட்சி அவரை வச்சு கட்சி ஆரம்பிக்க வரல. அவரு தனக்கு பின்பற்றுகிற சீஷர்களை உருவாக்க வந்தார், சாட்சிகளை உருவாக்க வந்தார், சான்றுகளை உருவாக்க வந்தார். இப்ப இந்த வேலையை அவர் எப்படி செய்யறாரு? அவருடைய ஆவியினாலே அதை செய்து முடிக்கிறார். இப்ப இந்த 8ஆம் வசனத்துல வாசிக்கிற 1:8 பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்க பலன் அடைகிறீங்க. அதுக்கப்புறம் பல ஏரியாவை சொல்லிட்டு எல்லா இடத்துக்கு போனாலும் நீங்க எனக்கு சாட்சி. அப்போ யாராவது உங்களை நீங்க கிறிஸ்டியன் அப்படின்னா இல்லைன்னு சொல்லணும், கிறிஸ்தவன் இல்லைன்னு நீங்க சொல்லணும். சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சுட்டு அடுத்து தெளிவான ஒரு பதில் சொல்லணும். நான் இயேசுவின் சீடன், இயேசுவின் சீடன், இயேசுவை பின்பற்றுபவன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏங்க ரெண்டும் ஒண்ணு தாங்க, அது அவன் சொல்லிட்டு போட்டோம். ஆனா நம்மளுடைய வார்த்தையில நம்ம தெளிவா இருக்கணும். யாராவது உங்களை பார்த்து கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்தவன் கிடையாது, நான் யாரு? இயேசுவின் சீடன், இயேசுவை பின்பற்றுகிறவன், இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறவன், இயேசுவின் சான்று. இதுதான் நான் கிறிஸ்தவன் என்று சொல்றது நமக்கு பெருமை இருக்கக்கூடாது, நம்ம அவமானப்படணும். இன்ஃபேக்ட் கிறிஸ்தவன் சொன்னா அவமானப்படணும். கிறிஸ்தவன்ற பேரு நமக்கு உரியது அல்ல. நம் தேவனை நிறைய பேர் இருக்கு. அது மேபி பைபிள் ஸ்டடி நமக்கு இருக்கும்போது நம்ம கிங்டம் பத்தி படிக்கும் போது நிறைய டாபிக் நான் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. அதை பத்தி நம்ம பைபிள் ஸ்டடியில பண்ணும்போது அதை பத்தி நான் உங்களோட பேசுவேன். சரிங்களா? நமக்கு நிறைய பேர் இருக்கு, தேவனுடைய பிள்ளைகள், சாட்சிகளாக இருப்போம், இப்படி பல பேர் இருக்கு. அதை பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ இதை நம்ம கவனிக்கும் போது நீங்க பாருங்களேன், அவங்களுக்குள்ள இருந்ததான ஆவியானவர், இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்ததான அந்த வல்லமைய இப்ப நம்ம மூலமா நம்மளுடைய ஊழியத்துல என்ன பண்றாருங்க? அவர் செயல்படுறார். இன்னைக்கு கூட நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லைங்களா? நம்மளுடைய சபையில் என்ன பண்ணணும்? அற்புதங்களும் அடையாளங்களும் திரளாய் நடக்கணும். எப்படி நடக்கும்? சும்மா நம்ம சிமிர்னா சர்ச்சுன்றனாலயா, இல்ல நம்ம சிமிர்னா சர்ச்சில் வார வாரம் இவங்களாம் உண்மையா ஆராதிக்கிறாங்கன்றனால எல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமை, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஊழியம் செஞ்ச வச்சவரே யார்தான்? பரிசுத்த ஆவியானவர் தான். இப்ப அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது இயேசுவை போல அதற்கு ஒத்ததான ஒரு ஊழியத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த நாட்களிலே செய்ய முடியும். அதற்காக தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 12வது வசனத்துல இங்க பேதுருவும் யோவானும் இருக்கிறாங்க. 3:12 வாசிக்கலாமா? பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இப்போ போதும். இப்போ அவங்க யாருன்னா, அலங்கார வாசல்ல நடக்க முடியாத ஒரு முடவன் இருக்கிறான். இவனை பார்த்து என்ன சொல்றாங்க? வெள்ளியும் பொண்ணும் இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவின் நாமத்தில் எழுந்துனாலும் எந்திரிச்சிட்டான். இப்போ எந்திரிச்ச உடனே அங்க இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்களாம்? அப்படியே ஆச்சரியம் ஆன்னு பாக்குறாங்க. அப்பா யாராவது இவனுங்களாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்போ அவங்களாம் ரொம்ப கேஷுவலா அப்படியே அலட்டிக்கவே இல்லை, சிம்பிளா அவங்க என்ன சொல்றாங்க?
ஏன் எங்களை இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்க? நாங்களாம் சாதாரணமான மனுஷங்க தான். ஆனா நாங்க எங்களுடைய சுய சக்தியினாலேயோ, என்ன சொல்றாரு பாருங்க, எங்கள் சுய சக்தியினாலேயோ சுய பக்தியினாலேயாவது இவனை நடக்கப்படினோம் என்று நீங்களே எங்களை நோக்கி எங்களே ஏன் பாக்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இயேசுப்பாவை காட்டி கூட்டுறதுக்காக நான் மறுதலிச்சுட்டு ஓடி போனேன். யாரு? பேதுரு. இப்போ பரிசுத்த ஆவியினுடைய பலன் வந்ததுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போறதுக்கு என்ன ஆயிட்டார்? அவரு ரெடி ஆயிட்டார். ஏன்? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊழியத்தை, இப்ப ஜீசஸோடைய மினிஸ்ட்ரிய யாரு கண்டினியூ பண்றோம்? யாருங்க கண்டினியூ பண்றோம்? நீங்களும் நானும். நாம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அவருடைய ஊழியத்தின் வல்லமை 3 வருஷத்துல முடிவடைந்திருந்ததா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருந்து அது தொடர்ந்து நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அடுத்து வர்ற சந்ததியிலையும் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி, கர்த்தருடைய வருகை தாமதமானாலும் சரி, it will still be there. தேவனுக்கு செய்யற ஊழியம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாய், நம் சந்ததியின் மூலமாக நம்ம தேவனுக்கு உகந்த சந்ததியை நம்ம வளர்த்தோம்னா நம்மளுடைய சந்ததி என்ன பண்ணுங்க? ஜீசஸோடைய ரெப்ளிகா, இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் மாதிரியை நம்மளுடைய சந்ததி மக்களும் என்ன பண்ணுவாங்க? செய்து கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வருகை வரியந்தோம் இந்த ஊழியம் நிறைவேறும். சோ 6 காரியங்களை பார்த்திருக்கோம். முதலாவது என்னதுங்க? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இரண்டாவதா அவருடைய கிருபையின் வல்லமை. மூணாவதா அவருடைய ஆவியின் வல்லமை. நான்காவதா அவரால் காக்கப்படுதலின் வல்லமை. ஐந்தாவதாக அவருடைய அன்பின் வல்லமை. ஆறாவதாக அவருடைய ஊழியத்தின் வல்லமை. ஏழாவதாக பார்ப்போம் அவருடைய சத்துவத்தின் வல்லமை, the power of his strength. இங்க நான் போட்டோ போட்டிருக்கேன். அந்த ஓரத்தில் ஒரு சிங்கம் தெரியுதுங்களா? ஸ்ட்ரென்த்னா நம்ம இப்படி பைசப்ஸ் காமிக்கிற மாதிரிலாம் நம்ம யோசிக்க முடியாது. இந்த ஸ்ட்ரென்த் வந்து மாம்ச பலன், சிங்கம். இப்போ இந்த சிங்கத்தை பத்தி நம்ம சொல்லும் போது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிங்கம்னாலே நம்ம காட்டுக்கு ராஜா, இப்படி பல விஷயங்களை நம்ம ஒருவேளை நம்ம ஞாபகம் வச்சிருக்கலாம். ஆனா சிங்கம்னும் போது அது வந்து இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்களில் சிங்கம் வந்து வேட்டைக்கே போவாது. பார்த்துருக்கிறீங்களா? நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்ல பாருங்க. சிங்கம், ஆண் சிங்கம் வேட்டைக்கே போவாது, பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும். சரி ஸ்ட்ராங்கானாச்சும் இருக்குன்னு பார்த்தா சிங்கத்துக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சிங்கத்துக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட இருக்கலே ரொம்ப பவர்ஃபுல்லான மிருகம் என்னன்னா டைகர், புலி. ஆனா சிங்கத்துக்கு அதனுடைய அந்த அந்த அதனுடைய முகம், அதனுடைய அந்த பிடரியில் இருக்கிற அந்த மேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனுடைய அந்த முடி, அதனுடைய தோற்றம், அதனுடைய உயரம், அதெல்லாம் வச்சு இப்போ சிங்கத்தை வந்து நம்ம காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டோம். சரிங்களா? ஆனா somehow அந்த சிங்கம் is a symbol of power. வல்லமைக்கு அடையாளமாக சிங்கம் இருக்குது. ஃபேன் ஆஃப் பண்ணிடுப்பா, உளுந்துற போது. சிங்கம் எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா வல்லமைக்கு, சத்துவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 1:12. சீக்கிரம் எடுங்க. அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவருடைய மினிஸ்ட்ரி பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருடைய ஊழியத்தை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க், அந்த கமிட்மெண்ட் என்ன, ஒரு பொறுப்பு ஒன்று அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப அந்த பொறுப்பை அவர் சொல்றாரு, நான் என்னுடைய சுய பலத்தினால அந்த பொறுப்பை என்னால காத்துக்கொள்ள முடியாது, சுய பலத்தினால நான் இதை செய்ய முடியாது. நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு தெரியும். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பாருங்க, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தே அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அப்போ நான் யாருக்காக வாழ்றேன், யாரை நம்புறேன், யாரை விசுவாசிக்கிறேன், என்னுடைய கொள்கை என்ன, என்னுடைய தாட் ப்ராசஸ் என்ன, என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, இப்படி பல காரியங்களுக்கு ஒரே கேள்வி பவுல் கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? இயேசுதான்யா அப்படின்னுவாரு. ஆனா இப்ப அடுத்து அவரே சொல்றாரு, இப்ப இவரே எனக்குள்ளாக இருந்து என்னை பலப்படுத்துகிறவராக பாருங்க, அவர் காத்துக்கொள்ள அவருடைய அந்நாள் வரைக்கும்னா தேவனுடைய வருகையின் நாள் வரைக்கும், உயிர்த்தெழுதலோ மரணமோ எது வருதோ அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். இப்போ தேவனால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. அவர் நினைச்சாருன்னா அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனா அவர் எதை செய்யணும்னு நினைக்கிறாரு, உங்க மூலமா எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாரு தெரியுங்களா? உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தை
காத்து கொண்டு உங்க மேல விழுந்திருக்கிற அந்த கனமான பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய வல்லமையை உங்களுக்கு கொடுக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது இப்போ தேவனால கூடாத காரியம் என்னதுங்க? ஒண்ணுமே இல்லை. அவர் நினைச்சார்னா மலையை பேத்து தள்ளலாம், அதுக்கப்புறம் என்னதுங்க, கடலை வற்றி போக பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாங்க அவரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய பவரை வெளிப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் இருக்குது. ஆமா தானே? இப்ப அவரே நினைச்சா கூட நேரடியா இறங்கி வரலாம் பூமிக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவர் எதை தெரிந்து கொள்றாரு தெரியுங்களா? அவரால ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆத்துமாக்குள்ள இருந்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவங்க மூலமா, வீக்கான பலவீனம் பாண்டங்களாகிய உங்க ஏன் மூலமா அவருடைய அந்த டாஸ்க், அவர் நினைச்சிருக்கிறதான அவருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தான் வல்லமையை கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு பெரிதான வல்லமை எப்ப தெரியுங்களா நம்மளுடைய ஆத்மாவுக்கு கிடைக்குது, நம்முடைய ஆவிக்கு எப்ப தெரியுங்களா கிடைக்குது? நீங்க தேவ சித்தத்துக்கு இணைஞ்சி, நல்லா கவனிக்கணும், தி அட்மோஸ்ட் பவர் இருக்கலே உச்சகட்டமான வல்லமை உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா, தேவ சித்தத்தை புரிஞ்சு அவருடைய சித்தத்தின் பாதையில அவர் வச்சிருக்கிற லக்கையும் நோக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுல நடக்க உங்களை நீங்க முற்படுறீங்க பாத்தீங்களா, அந்த தீர்மானம் எடுக்கிறவங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் இருக்கிறதுலே அதிகபட்சமான வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சொல்றது புரியுதுங்களா? மற்ற எல்லா நேரத்திற்கும் சும்மா அதெல்லாம் செகண்டரி சப்ளிமெண்டரி ஸ்ட்ரென்த் தான். ஆனா பிரைமரி ஸ்ட்ரென்த், நம்முடைய விகர், அதாவது அந்த வீரியம், அந்த வல்லமை எப்ப தெரியுங்களா நமக்கு கிடைக்குது? ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி நிர்ணயித்து கொண்டு, அதை தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, தேவனுடைய லக்குக்காக, நோக்கத்திற்காக, டெஸ்டினி அண்ட் பர்பஸ், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி மனசை நிர்ணயம் பண்ணிக்கிட்டானா, அவனுக்கு கிடைக்கிற வல்லமை போல வேற வல்லமை உலகத்துல எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனுஷங்க அதை கரெக்டா செய்யும் பொழுது அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணி முடிப்பாங்க, நிறைவேற்றி முடிப்பாங்க. ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்யறேன்னு வேஷம் போடுறவங்கள பாருங்க, பாதியிலே கலந்துட்டு போயிடுவாங்க. அவங்க ஆள் அட்ரஸே இருக்க மாட்டாங்க, அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்கன்றதுக்காக அடையாளமே இருக்காது. ஏன்னா தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி அவர்கள் செய்தவர்கள். அந்த சொந்த விருப்பத்தின்படி செய்யும் போது அவங்க சுய பலத்தினால இதை செய்யறாங்க. ஆனா நீங்க தேவ சித்தத்தை செய்யும் பொழுது அவருடைய சத்துவத்தின் வல்லமை, நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? உங்களுடைய சொந்த பலத்துல நீங்க ஒரு விஷயத்தை செய்யறது வேறங்க, தேவ சித்தத்தை செய்யும்படி உங்களுக்காக கொடுக்கப்படுகிற தேவ வல்லமையை நீங்க புரிந்து கொள்றது வேற. இப்ப நீங்க ரெண்டுல எதை செய்ய போறீங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்க போகிறோம். 7 காரியங்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, இரண்டாவதா அவருடைய கிருபையின் வல்லமை, மூன்றாவதாக அவருடைய ஆவியின் வல்லமை, நான்காவதாக அவரால் காக்கப்படுதலின் வல்லமை, ஐந்தாவதா அவருடைய அன்பின் வல்லமை, ஆறாவதாக அவருடைய ஊழியத்தின் வல்லமை, ஏழாவதா அவருடைய சத்துவத்தின் வல்லமை, எட்டாவதாக அவருடைய வார்த்தையின் வல்லமை. இப்ப அவருடைய வார்த்தை நம் மூலமாக செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் 4:12 மனப்பாட வசனமா கூட நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் வல்லமையும் ஜீவனும் உள்ளதாயும், எந்த மறந்தே போயிட்டீங்களா, எந்த ஆவியுமா? எடுங்க எபிரேயர் 4:12 எடுத்துட்டீங்களா? சத்தமா வாசிக்கலாமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தும் போதே அப்படிதான் சொல்றாங்க, ஜீவனும் வல்லமை. ரெண்டு ஆஸ்பெக்ட், ரெண்டு தன்மைகள் இருக்குது கர்த்தருடைய வார்த்தை. ஒன்னு ஜீவன் இருக்கிறது, அது வெறும் எழுதப்பட்ட வார்த்தை இல்ல, அதுக்குள்ள லைஃப். அடுத்தது என்ன போட்டிருக்குதுங்க, அதுக்குள்ள என்ன இருக்குதுங்களா, பவர், அதுக்குள்ள வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பட்டயத்தோடு ஒப்பிடப்படுகிறது, அந்த பட்டயம் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததாக ஃபைனலா அது யோசனைகளை வகையறுக்கிறதாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறதான வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தைகளிலே நமக்கு தெளிவாக புரிகிறது. வாசிப்போம். யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனம். யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? என்னை தள்ளி, எங்க எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாம். என்னை தள்ளி
என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாருங்க, இந்த கடைசி பார்ட் மட்டும் படிக்கிறாமா? ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். The words that Jesus spoke out of his mouth, அவருடைய வாயினாலே அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன பண்ணுங்களா? நம்மள நியாயம் தீர்க்கிறது. பாருங்க, அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நிறைய பேர் என்கிட்ட வராங்க, இயேசுவே இயேசுவே ரபி போதகரே அப்படி இப்படிலாம் நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் வந்து கேட்டாங்கல்ல, ஜீவ வழியை ஜீவ மார்க்கத்தை அடைந்து கொள்ளணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஏசப்பா சொன்னாரு. ஒரு சிலர் அதை கேட்டு கேட்டு அவருக்கு பின்பற்றினாங்க, ஒரு சிலர் கேட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அடுத்ததா ஒரு சில உபதேசங்களை சொல்லும் போது இது ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்னு சொல்லி பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனா தேவனால முன்குறிக்கப்பட்டவங்க மாத்திரம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க? கூடவே இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கும் சரி பின்வாங்கி போனவங்களுக்கும் சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபைனலா ஒரு கன்க்ளூசிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு. நான் பேசினேன் இல்லையா வார்த்தை, என் வாயிலிருந்து வந்தது என்னென்ன வார்த்தை வந்தது? நான் ஜீவாப்பமா இருக்கிறேன், அதுக்கப்புறம் வழியும் சத்தியம். இப்ப இந்த மாதிரி என்னன்னா போதனை உவமை எல்லாம் என் வாயிலிருந்து வந்துச்சோ அதை நீ ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல அதே வார்த்தை தான் உன்னை என்ன பண்ணோம்னா நியாய தீர்ப்பு நாளிலே உன்னுடைய ஆத்துமாவை நியாயம் தீர்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை ஒரு பக்கம் இந்த உலகத்துல எனக்கு ஜீவனை தருவது மாத்திரமல்ல, நித்திய வாழ்க்கைக்கு எனக்கு ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, மூணாவதா இதே வார்த்தை தான் என்னை தேவ சமூகத்தில் குற்றம் உள்ளவனாகவோ குற்றம் இல்லாதவனாகவோ நிறுத்துவதற்கு வல்லமையுடையது. என்னதுங்க? தேவனுடைய வார்த்தை. சொல்றது புரியுதுங்களா? அப்ப 3 காரியம் செய்யுது கர்த்தருடைய வார்த்தை. என்ன பண்ணுதுங்க? ஒண்ணு, இந்த உலகத்துல பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுது. அடுத்தது, நித்திய வாழ்க்கைக்காக என்னை தகுதிப்படுத்துது. அடுத்து மூணாவது என்னதுங்க? அதே வார்த்தை நியாய தீர்ப்பு நாளில என்னை விசாரிக்கிறது, என்னை நியாயம் செய்கிறது. அவர் தான் நியாயாதிபதியாக சிங்காசனத்துல வீற்றிருக்க போறாரு. அப்ப அவர் எதை வச்சுதான் பேசுவாரு? சொல்லுங்களேன். இஷ்டத்துக்கு அவர் வந்தெல்லாம் பேச மாட்டாரு. அவர் இந்த பூமியில் இருக்கும்போது என்ன வார்த்தையை பேசினாரோ அந்த வார்த்தையின் அடிப்படையில தான் அவர் நம்மள என்ன பண்ணுவாருங்க? நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட வல்லமை அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. கடைசியாக இன்னும் 2 இருக்கிறது. அடுத்ததாக அவருடைய சுவிசேஷத்தின் வல்லமை, the power of his gospel. இப்போ இதை பத்தி சுவிசேஷம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் என்னதுங்க? சுவிசேஷம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க இப்படின்னு இருக்கிறதா? இல்ல. இது மேபி இது வந்து ஒரு அவுட்லைன் வச்சுக்கலாம், இது ஒரு மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கலாம். ஆனா சுவிசேஷம் இதை தாண்டி ரொம்ப ஆழமான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிப்போமா? ரோமர் 1வது அதிகாரம் 16 இருந்து 17 வசனங்கள். ரோமர் 1 16 இருந்து 17, 16 to 17. சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, do you think I am crazy? என்னைய பார்த்தா என்ன பைத்தியக்காரன் மாதிரியா இருக்குது? நீ என்னைய பைத்தியக்காரன் தான் நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா சுவிசேஷத்தை குறிச்சு தைரியமா பேசுறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா அதை பத்தி என்ன சொல்றாருன்னா, அது ரட்சிக்க, பாருங்க, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு என்னவா இருக்குங்களா? சத்தமா வாசிங்க. அது என்ன வார்த்தை? தேவ பலனாயிருக்கிறது. So the gospel has the power to reclaim lost souls. தொலைந்து போன ஆத்துமாக்களை, உடைந்து போனவர்களை, ஒன்றுக்கும் உதவாதவர்களை திரும்ப கட்டி எழுப்புவதற்கான வல்லமை வெறும் அந்த சின்ன சுவிசேஷத்துல இருக்குது. இப்போ இந்த சுவிசேஷத்தை பத்தி சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்கள்ல சொல்ற ஒரு இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல விழுந்த கடமையா இருக்குது, அதை நான் பிரசங்கிக்கிறேன்னா எனக்கு ஐயோ, எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அப்போ நீங்களும் நானும் தெருமுக்கில் நின்று டிராக்ஸ் கொடுக்கறதுக்காகவோ, தெருமுக்கில் நின்று இயேசு வருகிறார் ஆயத்தப்படுங்கள்னு ஸ்பீக்கர் மெகாஃபோன் வச்சு பேசுறதுக்காகவோ இல்ல. அதெல்லாம் போல் பழங்காலத்துல இந்த மெத்தட்ஸ். ஆனா இன்னைக்கு நீங்க சுவிசேஷத்திற்காக நீங்க என்ன செய்றீங்க?
முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? சுவிசேஷத்தினுடைய மாதிரியா நம்ம இருக்கணும், சுவிசேஷத்தின் சாட்சியா நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை பத்தி பேசலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த மாமாங்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. வெள்ளை புடவை கட்டியிருப்பாங்க, ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, எல்லார்ட்டையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் கண்ணு முன்னாடியே வாங்கி இப்படி கசக்கி போட்டுருவாங்க. இல்லை அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், ஒரு ஆள் ட்ராக்ஸ் வாங்கி அந்த பெட்ரோல் டேங்க்ல இருக்கிற சிந்தின பெட்ரோல்லாம் தொடச்சி கீழே போட்டாரு. சரி, அந்த அம்மா சந்தோஷமா போயிட்டாங்க. ஒரு நாள் என்கிட்டே வந்து கொடுத்தாங்க, ஏசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னாங்க. மா நானே சர்ச் பாஸ்டர் தான்மா, உங்களுக்கு ஜோம் உண்டுமா? ஓ சாரி பாஸ்டர் அப்படின்னாங்க. சாரிலாம் இல்லை. அப்புறம் நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், நீங்க சுவிசேஷம் சொல்றது சரிதாம்மா, ஆனா இந்த மாதிரி முறையில நம்ம சொல்லும் பொழுது இந்த காலத்துல அது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, குடும்பத்துல சாட்சி, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த காலத்துல நம்ம செய்யறதான சுவிசேஷம் என்று சொல்லி அவங்களோட நான் பேசினேன். இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 வீக்ஸ் பேக் பைக்ல போகும்போது நான் பார்த்தேன். இப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ சுவிசேஷம் சொல்றதுலாம் அந்த காலத்துல மேபி அப்படி இருந்திருக்கலாம். இப்போ எங்க அப்பாலாம், நான் அவருடைய சின்ன வயசு அந்த அவர் போன சர்ச்சில் நான் அப்படி சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம், பாட்டு பாடி இருக்கிறோம் அப்படிலாம் நிறைய இடங்கள் சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி நீங்க போய் பண்ண முடியுமா? அவங்களாம் காலையில் 5 மணிக்கு ட்ரம்ஸ் எடுத்துட்டு போய் வாசிட்டு பாட்டு பாடுவாங்களாம். இப்போ பாடினீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. ஜெயிலில் பிடிச்சி போலீஸே போனாலும் இருக்கிறவங்கலாம் சாணி எடுத்து அடிச்சிருவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க. ஏன் தூங்குற நேரத்தில் என்னையா பாட்டு பாடிட்டு இருக்கிற, கிளம்பியா அப்படின்னு. இப்போ பாருங்க, இப்போ சுவிசேஷத்தினுடைய வல்லமை ஒருவேளை இழந்து போச்சா? இல்ல. எப்படிங்க சுவிசேஷத்தை வல்லமை இழக்க முடியும்? ஏன்னா மனுஷன் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது. மனிதன் அழிவுல போய் கொண்டிருக்கிறானே, அந்த அழிவில் இருக்கிற மனுஷனை காப்பாற்றுவது என்னதுங்க? சுவிசேஷத்தில் இருக்கிற தேவனுடைய பலன். இப்ப ஆனா அது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இப்ப நம்ம கையில எல்லாருக்கும் மீடியா இருக்குது. மீடியால நம்ம என்ன பண்றோம்? வாட்ஸ்அப்பை வச்சுட்டு சும்மா நோண்டிக்கிட்டு மற்றவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். சோசியல் மீடியான்றது எவ்வளவு பெரிய ஒரு கருவி தெரியுமா சுவிசேஷம் சொல்லுவதற்கு? பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, வியூஸ் வருதோ வரலையோ, நிறைய பேருக்கு நான் நிறைய தம்பிகளை நான் பார்ப்பேன், நிறைய பேரை எனக்கு தெரியும், நல்ல டேலண்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்திற்காக சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அதை பயன்படுத்த மாட்டாங்க. வேற ஏதோ காரியத்தெல்லாம் போய் அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. வேற ஏதோ ஒரு காரியத்தை நிலைநாட்டுறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் பேர் புகழ வாங்கறதுக்கும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்ன தெரியுங்களா? புகழ்ச்சி. அவங்களுக்கு தேவை ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு தேவை சப்ஸ்கிரைபர்ஸ். இப்படி புது புது வார்த்தைகளாக காலங்கள் மாற மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா ஒண்ணு மாறவே இல்லை, சுவிசேஷத்துல மறைந்திருக்கிற வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் காலத்துல என்ன இருந்துச்சோ அதே வல்லமை இன்னும் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமை உங்களிடத்திலிருந்து செயல்படணும்னா சுவிசேஷத்தின் சான்றாக நீங்களும் நானும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிறவருக்கு தேவ பலனா இருக்கிறதுங்களா? அடுத்தது பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் வந்து ரட்சிக்கப்படாதவனுக்கு தேவ பலன் சுவிசேஷம். அடுத்ததா ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்னதுங்க? அது தேவனுடைய நீதி. You cannot live without the righteousness of God. சுவிசேஷத்தை கேட்டு நீங்க வாழ்ந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் சுவிசேஷத்தை கேட்டுட்டீங்க. ஆனா இப்ப ரெண்டாவது, உங்க கிறிஸ்தவ, அதாவது தேவனை அறிகிற அறிவுல இந்த சாட்சியா வாழ்ற வாழ்க்கையில கண்டினியூ பண்ணணும்னா நமக்கு ரெண்டாவது தேவை நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, righteous life. இந்த நீதி உள்ள வாழ்க்கைக்கும் அடுத்து பிரயோஜனமா இருப்பது என்னதாங்க? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். அப்போ காஸ்பல ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் அன்னைக்கு மட்டும் கேட்கறது பேர் இல்ல, ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்குள்ளாக தேவனுடைய நீதியை உருவாக்குகிறது. கடைசியாக வாசிப்போம். கடைசியாக நாம் பார்க்கிறது 10வதா, அவருடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமை. அவருடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமை. பாருங்க, ஒரு அம்மா அழகா அப்படியே பைபிளை திறந்து வச்சு வசனத்தை சொல்லி அவங்க ஜெபம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு போட்டோலாம் போட்டாவது உங்களுடைய துக்கத்தை கலைத்து உங்களுக்குள்ள இந்த விஷயத்தை திணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சதுன்னு தெரியல. ஸோ 10 காரியங்களா பார்த்துருக்கோம். இப்போ இந்த வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லும் போது பைபிள் ஃபுல்லாவே நமக்கு வாக்கு தத்தம் தான். பைபிள் ஃபுல்லாவே நமக்கு வாக்கு தத்தம் தான். ஆனா வாக்கு தத்தங்கள் உங்களுடைய பலனா இருக்கிறதா? அதுதான் கேள்வி. பைபிள்ல வசனம் எல்லாம் நல்ல வசனம் தான். எந்த வசனமோ கெட்ட வசனமோ மோசமான வசனமோ இல்ல. எது சொன்னாலும் நல்லதான் இருந்திருக்கும், பைபிள்ல நல்லதுதான். ஆனா அது உங்களுக்கு என்ன செய்யுது? பர்சனலா உங்க லைஃப்ல தனிப்பட்ட விதத்துல கர்த்தருடைய வார்த்தையின் மாற்றம் எதை கொண்டு வருகிறது? வாசிப்போமா? யோவான் 14வது அதிகாரம் 1 to 3 வசனங்கள். யோவான் 14
1-3 வசனங்கள் வாசிக்கலாமா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். கடைசி வார்த்தை என்ன? சேர்த்து கொள்ளுவேன். நான், அதாவது அவர் பிராமிஸ் பண்றாரு. அவரு அவர் அவர் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. காம்ப்ரமைஸ் என்னது? சமாளிக்கிறது. இப்போதைக்கு இந்த குழந்தைங்க அம்மாவோ அப்பாவோ வேலைக்கு போனோம்னா குழந்தை அழுவும் தெரியுங்களா? என்ன பண்றது? அந்த பக்கம் அப்படியே டைரக்ஷனை திருப்பி அந்த பக்கம் வேற ஏதாவது கவனத்தை செலுத்தி அப்பா என்ன பண்ணுவார்? பைக் எடுத்து ட்ருன்னு கிளம்பிடுவார். இது பேர் காம்ப்ரமைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியாம, அவங்களுக்கு தெரியாம எப்படியா எஸ்கேப் ஆகி ஓடுறது. ஏசப்பா அப்படியே கிளம்பி போனார். இந்த பூமியை விட்டு போகும்போது அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு போனார். காம்ப்ரமைஸ் பண்ணல, ப்ராமிஸ் பண்ணார். என்ன ப்ராமிஸ் பண்ணார்னா, நான் திரும்ப வருவேன். ஆனா இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை எல்லாம் அவரு ப்ரொஃபட்டிக்கலா தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு, உங்க இருதயம் கலங்கக்கூடாது, கவலைப்படாதீங்க, கலக்கமாகாதீங்க. பாருங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதுதான் அவருடைய ப்ராமிஸ். நான் திரும்ப சேர்த்துக் கொள்வேன்றது ஓகே தான். ஆனா அவர் முதல்ல ஆரம்பிக்கிறது என்ன தெரியுங்களா? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்ப விசுவாசத்தை வர்த்திக்க செய்யறது என்ன தெரியுங்களா? நம்ம கையில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க, இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக போக போக நம் விசுவாசத்திலே வளருகிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசிக்கும் போது பிதாவை விசுவாசிக்கிறோம், குமாரனை விசுவாசிக்கிறோம், பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறோம். இம்மூவர் திரியேக தேவனுடைய தன்மையினுடைய சுபாவம் நமக்குள்ளாக உருவாகி கடைசியில அவரிடத்துல போய் சேர்ற வரைக்கும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி அவருக்காக வாழ்வதற்காக தான் இத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்திற்கு வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 1:20 நம்ம வாசிக்கிறோம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள் எப்படி இருக்குங்களா? 2 கொரிந்தியர் 1:20 அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எதற்காக? தேவனுடைய மகிமை உண்டாகும்படி, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, உங்களுக்குள்ள அந்த க்ளோரி ரிவீல் ஆகணும். உங்களுக்குள்ள போன வருஷத்தை நம்ம தானே பார்த்தோம் இல்லைங்களா? போன வருஷத்துல என்னங்க சொல்லி ஜெபம் பண்ணோம்? கர்த்தருடைய மகிமை எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது, பூமி சுத்திலும் காரிருளும் ஜனங்களை சுத்தி அந்த இருளும் மூடிக்கொள்ளும், ஆனாலும் உன்மேல யாரு? கர்த்தருடைய மகிமை உன்மேல உதிக்கும். இப்போ கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி நாம் வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. 10 காரியங்கள் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அவர் உங்களுடைய வல்லமையா இருப்பதற்கு இந்த 10 முக்கியமான காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்த்தோம். முதலாவது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அசாதாரணமான காரியங்களை உங்களுக்குள்ளாக செய்கிறது. இரண்டாவதாக, அவருடைய கிருபையின் வல்லமை. அவருடைய கிருபை என்பது வெறுமனே ரட்சிப்பதற்காகவும் தளர்ந்து போனவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய கிருபை பலனுள்ளதா இருக்கிறது என்று பார்த்தோம். மூன்றாவதாக, அவருடைய ஆவியின் வல்லமை. அவருடைய ஆவியின் வல்லமை நம்மை பலப்படுத்தி நம்மை சாட்சிகளாக மாற்றுகிறது என்று பார்த்தோம். நான்காவதாக, அவருடைய காக்கப்படுதலின் வல்லமை. நமக்காக அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம மேல பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை போட்டு நம்மளை என்ன பண்றாருங்க? அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறது அவருடைய அன்பின் வல்லமை. அவருடைய அன்பு எவ்விதமான காரியத்தை செய்து முடித்தது. உலகத்திலே வல்லமை உள்ள காரியம் என்னதுங்க? தேவனுடைய அன்பு. அடாவடித்தனமோ பவரோ பாலிடிக்ஸோ மணியோ எதுவுமே கிடையாது. வல்லமை நிறைந்தது, உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியதான வல்லமை தேவனுடைய அன்புக்கு மாத்திரமே. ஆறாவதாக, அவருடைய ஊழியத்தின் வல்லமை. 3 வருடமாக அவர் செய்ததான ஊழியத்தை தொடர்ந்து, அப்போஸ்தலருடைய ஊழியத்தை தொடர்ந்து இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய ஊழியத்தின் பங்காக இருக்கிறோம். அந்த ஊழியத்திலே அவருடைய வல்லமை. ஏழாவதாக, அவருடைய சத்துவத்தின் வல்லமை. அவருடைய சத்துவம், அவருடைய பலன் நமக்குள்ளாக இருக்கிறதை பற்றி பார்த்தோம். எட்டாவதாக, அவருடைய வார்த்தையின் வல்லமை. எபிரேயர் 4:12 வாசித்தபடி அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி. ஒன்பதாவது நாம் பார்த்தோம் அவருடைய சுவிசேஷத்தின் வல்லமை. ரட்சிக்கப்படுறவனுக்கு மாத்திரம் இல்ல, ரட்சிக்கப்பட்டு வளர்றவனுக்கும் அது தேவனுடைய நீதியாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். பத்தாவதாக, அவருடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமை. அவருடைய வாக்குத்தத்தின் வல்லமை நமக்குள்ளாக விசுவாசத்தை பெருகச் செய்கிறது, அவருடைய வருகைக்காக காத்திருக்க வைக்கிறது, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் யாவரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். Why Jesus?
ஏன் இயேசுவை பின்பற்றணும்? இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது ஏன்? எதுக்காக நம்ம இதை செய்யணும்? ஏன் இவ்வளோ நம்ம மெனக்கெடணும்? ஏன் தேவனை பற்றி அறிந்து கொள்வது அவசியம்னா, இந்த நாட்களிலே அவர் இல்லாம நம்மளால இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியா வாழ முடியாது. வித்தவுட் ஜீசஸ், வித்தவுட் ஹிஸ் ஸ்பிரிட், அவருடைய ஆவி இல்லாம நீங்களும் நானும் சாட்சியாக வாழ முடியாது. அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த சபைக்கு நிறைய பேர் வந்து போயிருக்கிறாங்க. இந்த சர்ச்சுக்குள்ள விசுவாசிகளாம் வந்து கிளம்பி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. விசுவாசியா வந்து அவிசுவாசியா அந்த சர்ச்சை விட்டு போனவங்க இருக்கிறாங்க. இந்த சர்ச்சில் எல்லா சர்ச்சிலையுமே நம்ம அதை பார்க்கிறோம். விசுவாச துரோகம் செய்கிறவர்கள், தேவனை மறுதலிக்கிறவர்கள், தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்தும் அதை அறியாதவர்களை போல பின்னிட்டு செல்கிறவர்கள், தேவன் என்னை நேசிக்கிறார்னு சொல்லி தேவனுடைய அன்பை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சபையில நின்று அவருடைய ஆவியினாலே காக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் இன்னும் அவராலே நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இனி வருகிற நாட்கள் இவ்விதமான துரோகங்கள், இவ்விதமான ஏமாற்றங்கள், இவ்விதமாய் தேவனை விட்டு விலகிச் செல்கிற காரியங்கள் ஏராளமாய் நம்மை சுற்றி நடக்கும் பொழுது, நாம் இறுதி வரைக்கும் அழைத்த அழைப்பிலே உறுதியாய் இருக்க, சாட்சியாய் இருக்க நமக்கு தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமை. அந்த வல்லமையை 10 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆகையினால் இந்த நாளில் கேட்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையினாலே என்ன கர்த்தர் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே அப்பா நீங்க அப்போஸ்தலர்களை நிரப்பி, உம்முடைய அப்பா உங்களுடைய வல்லமையை நீங்க வல்லமையினால நிரப்பி அவங்களை கொண்டு சாட்சியை நீங்க அப்பா உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் நீங்க கொண்டு சென்றது போல, இந்த நாட்களிலே எங்க ஒவ்வொருத்தரையும் ராஜா நீங்க உங்க வல்லமையினாலே நிரப்பி, உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே, அன்பின் வல்லமையினாலே, வார்த்தையின் வல்லமையினாலே, சுவிசேஷத்தின் வல்லமையினாலே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே, உம்மால காக்கப்படுகிறதின் வல்லமையினாலே, உம்முடைய கிருபையின் வல்லமையினாலே நாங்கள் காக்கப்பட்டவர்களாக, நிலை நிற்கிறவர்களாக, முடிவு பரியந்தம் உமக்காக சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஏதோ வெறுமனே நேரத்தை செலவழிக்கிறதுக்காகவோ, வெறுமனே கிறிஸ்தவன்ற ஒரு பேரை வாங்கிறதுக்காகவோ நாங்கள் வரல. இன்ஃபேக்ட் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, நாங்கள் உமக்கு சாட்சிகள் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளை என்பதை உறுதிப்படுத்துகிறோம். அதன்படி வாழ, உங்க வார்த்தையின் அடிப்படையிலே வாழ, உங்க சித்தத்தை செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே இதை உதாசீனப்படுத்தாமல் முழு மனதோடு உம்மை பின்பற்ற, உம்மை தேட, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்தடைய, உம்முடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் பலப்பட, ஆவில நிரம்பி ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் வார்த்தையிலே வளர, இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்க, உமக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் எங்களை நீதிமான்களாய் மாற்றுவதற்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நீங்க பேசின இந்த வார்த்தைகளோடு எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டிருக்கிறீங்க. This is not just mere human words. இது சாதாரணமான மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, இது உம்முடைய வார்த்தைகள். அடியேனை கொண்டு நீர் பேசினீர். ஆகையால் இந்த வார்த்தை இது ஒரு நாளும் வல்லமை இழந்து போவது இல்லை. இந்த வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவது இல்லை. நிச்சயமாக நீர் விரும்பின காரியத்தை முடிக்கும்படியாக உம்முடைய சர்வ வல்லமை உள்ள வார்த்தை இந்த நாளில் பேசப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். முடிந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தின காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையினாலே நாங்கள் பலப்பட, உமக்காக சாட்சியாய் வாழ, உமக்காக எழும்பி நிற்க எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் கரங்களை உயர்த்தி உம்முடைய வல்லமையினாலே நிரப்பப்படும்படி விரும்புகிற, வாஞ்சிக்கிற, விட்டு கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் தொட்டு அப்பா நீர் உம்முடைய நிறைவினால அவர்களை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க, சாட்சியாக நிறுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.